Decode the world unfiltered. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உடல்நலம் குறித்து பல ஆண்டுகளாக பல்வேறு வதந்திகளும் பரவி வரக்கூடிய சூழலில் தன்னுடைய வாரிசை அவர் தேடிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வாழ்நாள் அதிபராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் புதினோட திட்டமாக இருக்குது அப்படின்னு அவருடைய விமர்சகர்கள்லாம் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உடல்நலம் குறித்து பல ஆண்டுகளாக பல்வேறு வதந்திகள் வந்துகிட்டு இருக்குது. இதுக்கிடையில் அவருக்கு அடுத்த வாரிசு யார் அப்படிங்கிற சில செய்திகளும் வர தொடங்கி இருக்கின்றன. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உடல்நலம் குறித்து பல ஆண்டுகளாக பல்வேறு வதந்திகளும் பரவி வரக்கூடிய சூழலில் தன்னுடைய வாரிசை அவர் தேடிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. 1999ஆம் ஆண்டு முதல் விளாடிமிர் புதின் தான் ரஷ்யாவுடைய ஒற்றை அதிகார மையமாக இருந்துட்டு இருக்கிறாரு. 5 ஆண்டுகள் ரஷ்யாவோட பிரதமராகவும் 20 ஆண்டுகள் அதிபராகவும் இருந்திருக்காரு. இப்போதும் அதிபராக இருக்கிறார். இப்போ ரஷ்ய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருத்தர் 2 முறைக்கு மேலே அதிபராக இருக்க முடியாது. அப்படின்னா இவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். ரஷ்ய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒருத்தர் தொடர்ச்சியாக 2 முறை மட்டும்தான் அதிபராக பதவி வைக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, புதின் 2008 அதிபர் பதவியை விட்டு விலகிட்டு பிரதமராக பதவிக்கு போகிறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா 2012 மீண்டும் அதிபராக பொறுப்பேற்கிறார். அப்போ 2012 2 முறை அதிபராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் தான் அதிகாரத்திலேயே தொடர வேண்டும் அப்படிங்கிற கருத்தில் புதின் சில வேலைகளை பண்ணுறாரு. 2020ஆம் ஆண்டில் ஒரு சட்ட திருத்தத்தை அப்படி கொண்டு வராரு. புதின் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் இதுவரை வகித்த அவருடைய பதவி காலங்களை பூஜ்ஜியமாக்குது. அதாவது ஜீரோ த கவுண்ட் அப்படின்னு. அப்போ இது வரைக்கும் அவர் பிரதமராகவோ அதிபராகவோ இருந்ததை கணக்கிலே எடுத்துக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சட்ட திருத்தம் வருது. அப்போ அது மூலமாக மீண்டும் அவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 6 ஆண்டுகால பதவியை அவர் வகிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் வருது. 2024 2030 தேர்தலில் போட்டியிடுவதற்கான சட்டப்பூர்வமான அனுமதிங்கிறது அவருக்கு கிடைக்குது இந்த திருத்தத்தினால. இந்த சட்ட திருத்தங்கள் இருக்கு இல்லையா, இது ரஷ்ய நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நாடு தழுவிய அளவுக்கு மக்கள் வாக்கெடுப்புக்கு விடப்படுது. இந்த சர்வே என்ன பண்ணுது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா ஏறத்தாழ 78% வாக்காளர்கள் இந்த சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, புதினுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக புதின் 2036ஆம் ஆண்டு வரைக்கும் அதிகாரத்தில் நீடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிவகை கிடைச்சிச்சு. அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு இடம் வந்துருச்சு. வாழ்நாள் அதிபராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் புதினோட திட்டமாக இருக்குது அப்படின்னு அவருடைய விமர்சகர்கள்லாம் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அவருடைய உடல்நலம் குறித்த சர்ச்சைகள் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது. இப்போவும் அது இருக்குது, அதுக்கு பஞ்சமே இருந்ததில்லை. 72 வயதான விளாடிமிர் புதின் ரகசியமாக புற்றுநோய்க்காக, இரத்த புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வருகிறார் அப்படிங்கிறது ஒரு வதந்தி. ஆனாலும் அதிகாரப்பூர்வமாக இது உறுதிப்படுத்தப்படலை. சில காணொலிகளில் புதினோட கைகளை நீங்களும் பார்த்துருப்பீங்க. கைகள், கால்கள், அது மட்டும் இல்லாமல் உடல் பாகங்கள்லாம் நடுக்கத்தோடு இருக்குது. அவருக்கு பார்க்கின்சன் நோய் இருக்கலாம் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்ய அரசாங்கம் இதையும் உறுதியாக மறுத்திருக்கு. இன்னொரு வதந்தி என்ன வந்துச்சு அப்படின்னா, புதினுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் தன்னுடைய அறையில் சரிந்து விழுந்து விட்டார் அப்படின்னு சில காலத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் வெளியாச்சு. அப்புறம் புதின் மோசமான உடல்நல குறைபாட்டால் அவதிப்படுறாரு, அதனால் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அவருக்கு பதிலாக அவரை மாதிரி இன்னொரு நபரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்லாம் கூட யுக்ரைனுடைய உளவுத்துறை சொன்னிச்சு. இப்போவும் அவங்க அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. புதினுடைய உடல் அமைப்புலையும் காதுகளில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை எல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னு யுக்ரைனுடைய உளவுத்துறை சொல்லுது. புதினோட உடல்நலம் குறித்து வரக்கூடிய அனைத்து வதந்திகளையும் ரஷ்ய அரசு திட்டவட்டமாக மறுத்துக்கிட்டே வர்றாங்க. கிரெம்லினுடைய செய்தி தொடர்பாளர் திமித்ரி பெஸ்கோ அப்படிங்கிறவர் இந்த தகவல்கள்லாம் ஆபத்தங்க அப்படிங்கிறாரு, வெறும் வதந்திகள் அப்படின்னு மறுக்கிறாரு. இதை பலமுறை மறுத்திருக்காரு. ஆனாலும் புதின் தன்னுடைய உடல்நலம் குறித்து மிகுந்த ரகசியம் காத்து வருகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. வெளிநாட்டு பயணங்களின் போது அவருடைய மல கழிவுகளை கூட சேகரித்து ரஷ்யாவுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க, அதுக்கு ஒரு சிறப்பு குழுவை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் சமீபத்தில் வெளியாகுது. இது இப்போ சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட அலாஸ்காவில் ஒரு சந்திப்பு நடத்தினார் இல்லையா, அப்போ தான் இந்த செய்தி வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இந்த நிலையில தான் புதின் தன்னுடைய வாரிசை தேட தொடங்கிவிட்டார் அப்படின்னு பரவலாக பேசப்படுது, செய்திகள் வர தொடங்கி இருக்கின்றன. சரி, அப்போ புதினுடைய விருப்ப பட்டியலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். திமித்ரி மெத்வதேவ், இந்த பேர் உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. புதினோட முன்னாள் பிரதமர் மற்றும் அதிபர். அதாவது பிரதமராக புதின் இருந்தபோது அதிபராக இருந்தவர், அதிபராக புதின் இருக்கும்போது பிரதமராக இருந்தவர். இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி அதிபர் பிரதமர்னு தங்களுடைய பதவிகளை மாற்றிக்கொண்டாங்க. புதினுக்கு மிகவும் விசுவாசமானவர் அப்படின்னா கூட வலிமையான மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது இவருக்கு கிடையாது.
இன்னொரு நபர் இரண்டாவதா புதினுடைய வாரிசாக பார்க்கப்படக்கூடிய மற்றொரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜி ஷோய்கு அப்படிங்கிறவர். இவர் ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறாரு. யுக்ரைன் போருக்கு பிறகு அவர் பல விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் அவருக்கு இராணுவ ஆதரவு அதிகமாக இருக்குது. அதேபோல் இன்னொரு பெயரும் பரிசீலிக்கப்படுது. நிக்கோலாய் பத்ருஷேவ் அப்படிங்கிற ஒருத்தர் ரஷ்யாவுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளராக இருக்கிறார். புதின் அவரை ரொம்ப நம்புறாரு. ஆனால் அவர் மக்கள் மத்தியில் வெளிப்படையாக அறியப்படாத ஒரு நபர். ஆண்டன் வியானோ அப்படிங்கிறது இன்னொரு பெயர். விளாடிமிர் புதினுக்கு மிகவும் நெருக்கமானவர்களில் ஒருத்தராக பார்க்கப்படக்கூடியவர். ரஷ்ய அதிபருடைய நிர்வாக தலைவராக இருக்கிறார். இந்த பதவி அப்படிங்கிறது கிரெம்லின் மாளிகை இருக்கு இல்லையா, ரஷ்ய அதிபருடைய மாளிகை, அதனுடைய சக்தி வாய்ந்த பதவிகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். இது அதிபருடைய அன்றாட வேலைகளையும் அமைச்சரவைகளுடைய செயல்பாடுகளையும் மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு. இதுக்கிடையில் அலெக்சாண்டர் போர்ட்னிகோங்கிற ஒருத்தருடைய பெயரும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுது. அவர் ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீசஸினுடைய தலைவராக இருக்கிறார். இந்த ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீசஸை எஃப்எஸ்பின்னு சொல்கிறாங்க, அதாவது ஃபெடரல் செக்யூரிட்டி பீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஃப்எஸ்பி சோவியத் யூனியனுடைய முன்னாள் உளவு அமைப்பாக இருந்தது கேஜிபி, ரொம்ப புகழ்பெற்ற உளவு அமைப்புகளில் கேஜிபி ஒன்று, அதனுடைய வாரிசுன்னு சொல்லலாம். புதின் அதிபராகிறதுக்கு முன்னாடி சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருக்கக்கூடிய கேஜிபியில் பணியாற்றிய ஒருத்தர். புதினே உளவு பிரிவில் பணியாற்றியவர் தான். அப்போது போர்ட்னிகோவோட புதினுக்கு நல்ல நெருக்கமான ஒரு உறவு இருந்துச்சு, நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க அங்கேயே சந்தித்து நண்பர்களானவங்க. இந்த நீண்டகால உறவுங்கிறது போர்ட்னிகோவை புதினுடைய நம்பிக்கை வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யாவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாதது, அதாவது லேக் ஆஃப் செகண்ட் டயர் லீடர்ஷிப் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக புதினுடைய ஆட்சியின் ஒரு முக்கிய அம்சமாக இருந்து வருது. இது ரஷ்யாவுடைய அரசியல் எதிர்காலத்தில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட வல்லுநர்கள் பார்க்குறாங்க. புதின் பதவியிலிருந்து விலகினா அவருக்கு பிறகு யார் அப்படிங்கிற கேள்விக்கான தெளிவான பதில் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ரஷ்யாவோட அரசியலமைப்பு ஒரு தலைவரை மையமாக கொண்டு தான் செயல்படுது. புதினுக்கு அடுத்தபடியாக பரந்த மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் இல்லாதனால திடீர்னு ஒரு அதிகார வெற்றிடம் உருவாயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையும் அந்த மக்களுக்கு இருக்குது. புதினுக்கு அடுத்தபடியாக பல பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் அதிகாரத்தை கைப்பற்றத்துக்கு முயற்சி செய்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. இது தலைவர்களிடையே கடுமையான போட்டிகளை உருவாக்கி அரசியல் ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலைமையாகவும் மாறும். இதுக்கிடையில் புதின் என்ன செய்கிறாருன்னா, தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை விட திறமையானவர்கள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறார். இதன் காரணமாக எதிர்காலத்தில் ரஷ்யாவை வழிநடத்த தேவையான அரசியல் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இல்லை அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழலாக இருக்குது. பர்சனலிஸ்ட் ரூல், அதாவது புதின் ரஷ்ய அரசியலை ஒரு தனிநபர் ஆட்சி முறையாக மாற்றி அமைத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த ஆட்சி முறையின் கீழே முடிவுகள் ஒரு சிலரால் மட்டுமே எடுக்கப்படுகின்றன. இதனால் புதினுக்கு பிறகு வரக்கூடிய தலைவர்கள் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் அனுபவமே இல்லாதவங்களாக கூட இருக்கலாம். புதின் இல்லாத நிலையில் ரஷ்யாவுடைய வெளியுறவு கொள்கைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து சர்வதேச நாடுகளுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. இது உலகளாவிய அரசியல் மற்றும் பாதுகாப்பு சமநிலையில் ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கும். புதினுக்கு பிறகு ரஷ்யாவில் ஒரு வலுவான ஒழுங்கமைக்கப்பட்ட இரண்டாம் கட்ட தலைமை இல்லாததுங்கிறது ரஷ்யாவுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை, பொருளாதாரம், அது மட்டும் இல்லாமல் சர்வதேச உறவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்க்கப்படுது. இதனால தான் புதின் என்ன செய்கிறாருன்னா வாரிசை தேட தொடங்கியிருக்கிறார் அப்படின்னு பரவலாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இது ஒரு முக்கியமான செய்தி தான். இது ரஷ்யாவுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கும் கூட கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி அப்படிங்கிற அடிப்படையில் இதை நம்ம விரிவாக பார்த்துருக்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.